ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2.1 ஆப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா என்ன பர்பஸ்க்கு ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு 24 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற மாதிரி லாரிக்காக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 16 வீல் லாரிக்கு வந்து கேட்டிருந்தாங்க, ஆடியோ கொஞ்சம் நல்லா வேணும் அப்படின்னு கேட்டனால வந்து ஆம்ப் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 வாட் சேஸில் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா சப் ஊஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்பெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது எஸ்டிகே மாடலில் பீட்ஸில் ஒரு மோனோ போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாரி பார்த்திங்கன்னா ஜிஆர் கன்வெர்ட்ரு 12 வோல்ட்டு இன்புட் கொடுத்து 24 வோல்ட் இன்புட் கொடுத்து 24 வோல்ட் அவுட்புட் எடுக்கிற மாதிரி வந்து ஒரு கன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஜிஆர் கன்வெர்ட்டரில் லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்திங்கன்னா 4392ல் ஸ்டீரியோ தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா பிடி போர்டு பார்த்தீங்கன்னா ரிச் ஆடியோவில் 24 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற மாதிரி பேஸ் டபுள் போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சப்பு ப்ரீ பார்த்திங்கன்னா ஹைடெக்கில் யூஸ் பண்ணியிருக்கோம். 24 ஒர்க் ஆகிற மாதிரி வந்து ஹைடெக்கில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி பர்பஸ்க்காக ஒரு பக் கன்வெர்ட்டர் 2596ல் ஒரு பக் கன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒயரிங் எல்லாமே நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. ஒவ்வொரு கண்ட்ரோலும் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 100Kல எல்கான் கண்ட்ரோல் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதேமாதிரி யூஎஸ்பியில் பார்த்திங்கன்னா பகாரி போர்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் ஒயரிங் எல்லாமே நீட்டாக பண்ணி பேஸ்டிங் பண்ணியிருப்போம். எல்லா நட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டிங் பண்ணியிருப்போம். ஏன்னா ஜோல்டிங்கில் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக எல்லாத்துக்குமே வந்து பேஸ்டிங் பண்ணியிருப்போம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டருக்கும் பார்த்திங்கன்னா ரப்பர் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வீடியோவில் நல்லாவே தெரியும். அப்போ தான் வந்து ஃபில்டர் லூஸ் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா வந்து லூஸ் ஆச்சு அப்படின்னா வோல்ட் வந்து கரெக்டாக வராதனால விட்டு விட்டு போடும். அதேமாரி 12 வோல்ட் ஃபேனை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 24 வோல்ட்டு ஒர்க் ஆகிற ஆம்ப் தான், ஆனால் 12 வோல்ட்டில் ஒரு ரெகுலேட்டர் ஐசி 7812 யூஸ் பண்ணி போட்டாச்சு. ஆடியோ கிளாரிட்டி நீட்டாகவே இருக்குது. அது லெஃப்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஐவா ஸ்பீக்கரில் 6 இன்ச்சு அது பெரிய மேக்னெட்டு அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். சப் ஊஃபர் பார்த்திங்கன்னா கஸ்டமரே வச்சுருந்தார், அது 10 இன்ச்சில் வச்சுருக்காரு. அதே வந்து போதும் அப்படின்னு கேட்டனால நம்ம ஒரு 4 ஃபீட்டாகவே யூஸ் பண்ணியாச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒயர் தான் வந்து 6 பின்னில் வந்து பார்த்திங்கன்னா வேகோ ஒயர் வந்து யூஸ் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 1² mm, அதாவது 4 mm ஒயர் அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி தான் வந்து ஒயர் இருக்கும். பவர் சப்ளைக்கு பார்த்திங்கன்னா அதே 1² ஒயர் கொஞ்சம் ஹெவியாக, அது பேட்டரியிலேருந்து டைரக்ட் கனெக்ஷன் கொடுக்குறதுனால ஹெவியான ஒயர் வந்து யூஸ் பண்ணியாச்சு. அதில் பார்த்திங்கன்னா கன்வெர்ட்டர்லேருந்து வரது ஒரு ஸ்லீவ் போட்டு நீட்டாகவே அடித்தாச்சு. இதுமாரி நமக்கு ஒரு ஆம்ப்பு வேணும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 2.1 4.1 ரெண்டுமே வந்து அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எது வேணுனாலும் ஆர்டர் பண்ணுங்கள், நம்ம நீட்டாக ரெடி பண்ணிக்கலாம். ஆடியோ கிளாரிட்டி வந்து பக்காவாக இருக்கும். எது இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவுமே 12 வோல்ட்டில் வேணுனாலும் பண்ணிக்கலாம், 24 வோல்ட்டில் வேணுனாலும் பண்ணிக்கலாம். நன்றி.